அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு mylunch.com. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ரீசன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓவலேஷன் வந்து சரியாக நடக்குது, எல்லா மாதமும் எனக்கு ஓவலேஷன் நடக்குது, அது எனக்கே நல்லா தெரியுது. ஆனாலுமே நான் ப்ரெக்னென்ட் ஆக மாட்டேங்கிறேன், என்ன காரணமாக இருக்கும், சீக்கிரம் பீரியட் ஆகிடுறேன் அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு அப்படின்னா ஒரு 1 இயர் வரைக்குமே பெருசாக எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வச்சுக்க மாட்டேங்க. ஓவலேஷன் டைமில் தான் சேர்ந்துருக்கணும் அப்படின்னு யோசிக்க மாட்டேங்க. அதுக்கு எப்போ வேணாலும் நம்ம சேர்ந்துருக்கலாம், அந்த மாதிரி ஒரு இதில் போயிட்டுருப்போம். ஒரு வருஷம் வரைக்குமே நீங்கள் ஓகே குழந்தை இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஓவலேஷன் டைம்லையும் சேர்ந்துருக்கீங்க, அந்த மாதிரியெல்லாம் போயிட்டுருக்குது. அப்போயும் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகலை, பீரியட் ஆகிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா 1 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சில செக்கப்பெல்லாம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பேசிக்கான தான், நார்மலாக ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம், பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறது, அதுக்கப்புறமா ஆண்களுக்கு ஸ்பெர்ம் டெஸ்ட் வந்து பண்ணி பார்த்துக்கிறது. நம்ம ஸ்கேன் பண்ணுறப்போ நம்ம இது பண்ணுறப்போ நமக்கு தெரிஞ்சிடும், எக்கு இதெல்லாம் கர்ப்பப்பை எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். ஆண்களுக்கு ஸ்பெர்ம் டெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம வந்து எப்போவுமே பெண்களை மட்டும்தான் அதிகமாக சொல்கிற மாதிரி இருக்கும். நம்ம பீரியட் ஆகலையா, பீரியட் ஆகிட்டோம்லாம், நீ இப்படி ஆகிட்டே இருக்கோம்ல, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம தான் ஃபுட் எடுத்துக்குவோம், நம்ம தான் வெயிட் லாஸ் பண்ணுவோம், நம்ம தான் வந்து அடுத்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப 2-3 வருஷத்துக்கெல்லாம் நம்ம ஆண்களை வந்து எந்த இது ரீசனும் சொல்லவே மாட்டோம். அதுக்கப்புறமா போய் ஃபோலிகுலர் ஸ்டடி பண்ணி பார்த்து எல்லாம் நமக்கு நார்மலாக இருக்கிறது தெரிஞ்சு அதுக்கப்புறமா தான் டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ஸ்பெர்ம் டெஸ்ட்டு பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ கொஞ்சம் வந்து மாறிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அதுதான் அது என்ன செக்கப் அப்படிங்கிறது இந்த 3 தான். என்னென்னலாம் பார்த்துக்கணும் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்பெர்ம் பார்க்கலாம். நம்ம எக்கோட குவாலிட்டி பார்க்குற மாதிரி, எக்கோட குவாலிட்டி, எக்கோட க்ரோத் எல்லாம் பார்க்குற மாதிரி ஸ்பெர்மும் வந்து பார்க்கலாம். ஒரு காரணம் என்னவாக இருக்குன்னா, உங்களுக்கு ஓவலேஷன் சரியாக நடந்தும் எக்கும் ஸ்பெர்மும் சரியாக மீட் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா ப்ரெக்னென்ட் ஆக மாட்டோம். அடுத்தது வந்து ஸ்பெர்ம் பொறுத்த வரைக்கும் அந்த லிக்யூட் இருக்கு இல்லையா, அந்த லிக்யூடில் நம்ம கவுண்ட்டு, குவாலிட்டி, ஸ்பீடு இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அது எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் ப்ரெக்னென்ட் ஆக முடியும். இப்போ நம்ம வந்து கருமுட்டை இருக்குது, நம்ம கருமுட்டைக்கு ஒரு இது இருக்குது இல்லை, கருமுட்டை வந்து 18 to 22 mm வரைக்கும் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் ப்ரெக்னென்ட் ஆக முடியும் அப்படின்னு நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதிலிருந்து கம்மியாக இருக்குது, ஒரு 12, 11 அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியும் நம்ம ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறப்போ அது நல்ல கருவாக வந்து உருவாகாது. சேம் மெத்தட் தான் இதுக்கும், ஸ்பெர்முக்கு அப்படி தான். அப்போ வந்து நம்ம அதோடைய கவுண்ட் கரெக்டாக இருக்கணும், ஸ்பீடு கரெக்டாக இருக்கணும், குவாலிட்டி கரெக்டாக இருக்கணும். இது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் அது ஒரு ஆரோக்கியமான குழந்தையாக உருவாகும். அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெர்மை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 டெஸ்ட் இருக்குது. மார்ஃபாலஜி இருக்குது, கவுண்டே கரெக்டாக இருக்குதான்னு பார்க்கணும், மொட்டிலிட்டி, அந்த மாதிரி ஒரு 3 டெஸ்ட்டுமே அந்த ஸ்பெர்முக்கு பண்ணி பார்க்கணும். அது எல்லாம் சரியாக இருக்குதா அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது சரியாக இல்லை அப்படின்னாலும் ஓவலேஷன் சரியாக நடந்து நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 2வது விஷயம், உங்களுக்கு வந்து டியூப்பில் பிளாக் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். நார்மலாக உங்களுக்கு ப்ரெக்னென்சி தள்ளி போகுது அப்படின்னாவே டாக்டர் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எல்லாத்துக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு சில பேர்த்துக்கு இருக்கலாம். IUI பண்ணுறீங்க, ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறீங்க, அதெல்லாம் பண்ணியுமே சப்போஸ் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அந்த பிளாக் டெஸ்ட், அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த டியூப் பிளாக் டெஸ்ட் வந்து ட்ரை பண்ணுவாங்க. டியூப் பிளாக் டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து லெஃப்ட் 2 பக்கமே டியூப் இருக்கும், ஸ்பெர்ம் நீந்தி போகிறதுக்காக இருக்கும் இல்லையா, அந்த டியூப்பில் பிளாக் இருந்துச்சு அப்படின்னா ஸ்பெர்மால் நீந்தி போய் நம்மளுடைய எக்கை வந்து மீட் பண்ண முடியாது. அதனால தான் நமக்கு வந்து ப்ரெக்னென்சி தள்ளி போகும். அதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு டெஸ்ட் வைப்பாங்க, ஒரு லிக்யூட் மாதிரி ஒரு இது நம்மளுடைய வெஜினா வழியில் செலுத்துவாங்க. அது சரியாக ஃபுல்லாக ஃப்ளோவை நிற்காமல் போயிடுச்சு அப்படின்னா பிளாக் இல்லை அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் ஏதாச்சும் இடத்துல நின்றுச்சு அப்படின்னா அங்கே பிளாக் இருக்குது, அடுத்து வந்து பிளாக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பெர்ம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு பார்க்கணும், அதோட குவாலிட்டி கரெக்டாக இருக்குதுன்னு பார்க்கணும். 2வது நம்மளோட டியூப்பில் ஏதாச்சும் பிளாக் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். 3வது விஷயம் எண்டோமெட்ரியம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பெண்ணுடைய கர்ப்பமாகிறதுக்கு எண்டோமெட்ரியம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த எண்டோமெட்ரியத்தில் தான் வந்து கரு வந்து நம்ம பதிஞ்சு வளர ஆரம்பிக்கும். அதனால் அந்த எண்டோமெட்ரியமோட சைஸு கம்மியாக இருந்தாலும் ப்ராப்ளம், அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் ப்ராப்ளம். சப்போஸ் அந்த எண்டோமெட்ரியோட சுவரில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது, அப்படி இந்த ரீசன்ஸ்னாலையும் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து தள்ளியே போகும். பொதுவாக வந்து 8 to 12 வரைக்கும் அந்த சுவரோட தடிமன் இருக்கணும். ரொம்ப கம்மியாக 5-6 இருந்துச்சு அப்படின்னாலாம் கொஞ்சம் பிரச்சனை, ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னாலும் அதோடைய தடிமன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் அதுவும் வந்து நமக்கு ப்ராப்ளம் தான். ஸோ நார்மலாக இருக்கணும். சப்போஸ் எண்டோமெட்ரியமோட சைஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தி பண்ணிக்கணும், ஃபோலிக் ஆசிட் இருக்கிற ஃபுட்டு நிறைய எடுத்துக்கணும். எக்கு க்ரோ ஆகிறதுக்கு என்னென்னலாம் செய்கிறோங்களோ அது எல்லாமே வந்து எண்டோமெட்ரியம் சைஸு கம்மியாக இருந்துச்சுன்னா அதிகப்படுத்துறதுக்கு அது எல்லாத்தையுமே நம்ம பண்ணணும்.
சப்போஸ் எண்டோமெட்ரியமோட சைஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறையா செய்யணும், எக்ஸசைஸ் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பண்ணணும். இதுதான் எண்டோமெட்ரியம் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளமுக்கு சின்ன சொல்யூஷன். அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து டாக்டர் வந்து ப்ரெக்னென்சி தள்ளி போகிறப்ப இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற அட்வைசஸ் எல்லாம் தருவாங்க. ஸோ எக் குவாலிட்டி நல்லா இருக்கணும், எக்கு க்ரோத் எப்படி நல்லா இருக்குதோ அதே மாதிரி எக்கு வெடிக்கிறது இது எல்லாம் செக் பண்ணுற மாதிரி எக்கோட குவாலிட்டி ரொம்ப முக்கியம். குவாலிட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னா ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்கிற ஃபுட் எடுத்துக்கணும், சிட்ரஸ் உள்ள ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கணும், அதுக்கப்புறமா பன்னீர், தயிர் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய எடுத்துக்கணும் எக்கோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு 4 விஷயந்தான் இருக்குது உங்களுக்கு ஓவலேஷன் சரியாக நடந்தும் பேபி தாங்காமல் போகிறதுக்கு. ஒன்று ஸ்பெர்மோட குவாலிட்டி கவுண்ட்டை செக் பண்ணிக்கணும், எண்டோமெட்ரியம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும், டியூப்பில் பிளாக் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும், எக்கோட குவாலிட்டி. இந்த 4 விஷயம் பேசிக்கான விஷயத்தை செக் பண்ணிவிட்டு நம்ம எதில் மிஸ்டேக் இருக்குதோ அதை சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாவே போதும். தேங்க்யூ. ஏதாச்சும் டவுட் இருந்தால்